துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ், உலக நாட்களில் மிகவும் அமல்கள் செய்வதிலே அல்லாஹ்வுக்கு மிகவும் உவப்பான நாட்கள் துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டதாக இங்கே சொல்லுகின்றார்கள். அருமை சகோதரர்களே, இப்படிப்பட்ட நாட்களிலே நாம் அதிகமாக அல்லாஹ்வை நினைத்து திக்ர் செய்ய வேண்டும். ஒரு திக்ரை உங்களுக்கு நான் கற்றுத் தருகிறேன். அந்த திக்ர் என்னென்ன நன்மைகள் எல்லாம் தருகின்றது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். 400 தர்மங்கள் செய்வதற்கான நற்கூலி இந்த திக்ர் ஓதினார். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சுவனத்தில் 100 மரங்கள் நடப்படுகின்றன இந்த திக்ர் ஓதினால். திருமதியிலே இன்னொரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, முதிர்ந்த மரத்தில் இருந்து இலைகள் உதிர்வது போல உங்களுடைய பாவங்கள் உதிர்கின்றன. திருமதியிலே இன்னொரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நரக நெருப்பிலிருந்து பாதுகாவல் கொடுக்கக்கூடிய ஒரு திக்ராக இந்த திக்ர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதை போல அருமை சகோதரர்களே, 1000 நற்செயலுக்கான கூலியை பெற்றுத்தரக்கூடியது, 1000 பாவங்கள் அளிக்கப்படுகின்றது, 100 அடிமைகளை விடுதலை செய்த நன்மையும் கிடைக்கிறது என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவ்வளவு சிறப்புகளை கொண்ட அந்த திக்ர், அந்த வார்த்தை என்ன என்றால் சுப்ஹானல்லாஹ்.